Hello students, 12th chemistry unit 1 metallurgy la idukku munadi reduction of metal oxides la smelting, reduction by carbon, reduction by hydrogen and reduction by metals பார்த்தோம். அப்புறம் auto reductions பார்த்தோம். இப்போ thermodynamic principle of metallurgy பார்க்கலாம். அது என்ன thermodynamic principle of metallurgy அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஓர் எடுக்கிறோம், அந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அப்போ நமக்கு கான்சன்ட்ரேட்டட் ஓர் கிடைக்குது. அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஃபர்தராக நம்ம ஆக்சைட்ஸாக மாற்றுறோம். இப்போ ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிங்க் இருக்குது அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடாக நம்ம மாற்றி அதுக்கப்புறம் தான் ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ இதை வந்து மெட்டல் ஆக்சைடாக மாற்றுறோம். இந்த மெட்டல் ஆக்சைடாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம அதை ரெடியூஸ் பண்ணி எலமெண்டல் மெட்டலாக எடுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம நிறைய ரிடக்ஷன் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி ரிடக்ஷன் ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்? கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அதுக்கப்புறமா அலுமினியம், அந்த மாதிரி மெட்டல் எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, மெக்னீஷியம், இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா. இதில் எந்த ரிடக்ஷனுக்கு எந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெர்மோடைனமிக் பிரின்சிபல் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல தெர்மோடைனமிக் பிரின்சிபல் யூஸ் ஆகுது. இப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்குது, இதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கலாம். எல்லா மெட்டல் ஆக்சைடும் MOவாக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது Al2O3 இருக்கலாம், இல்லை Fe2O3 இருக்கலாம், இல்லை THO2 இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா நமக்கு மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் இதுக்கு இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை மெட்டலை எக்ஸ்னும் ஆக்சிஜனை ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்புறமா SnO2 இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா. அதுக்கு மெட்டலை எக்ஸ்னும் ஓவை ஒய்ன்னு எடுத்துகிட்டு நம்ம ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு மெட்டல் சாலிட் ஸ்டேட்லேயும் ஆக்சிஜன் O2 கேஷியஸ் ஸ்டேட்லேயும் நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்போது இப்போ இதை ஈக்குவலைஸ் பண்ணோன்னா இங்கே O2 இருக்குது. அப்போ ஓங்கிறது ஒய். ஸோ இங்கே Y/2ன்னு போட்டால் இங்கே O2 ஆயிரும். பட் இந்த இடத்துல M வந்து எக்ஸாக தானே இருக்குது. அப்போது 2x/yன்னு போட்டால் இது ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்களா. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதே நம்ம ஒரு கார்பன் எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஒரு கார்பன் எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று CO2வாக போகும், இல்லைன்னா கார்பன் மோனாக்சைடாக போகும். ஸோ அது ரெண்டுமே பார்ப்போம். இப்போ ஒரு கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜனை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா CO2 இது வந்து கேஸாக போகும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இதே கார்பன் இதே ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாகவும் போகலாம். இப்போ இங்கே 2 போட்டால் இங்கே 2 போட்டால் சரியாக போச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபர்தராக O2 கூட ரியாக்ட் ஆகிட்டு உங்களுக்கு மறுபடியும் அது வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போகலாம் இல்லையா. பாருங்கள், CO + O2 gives CO2. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போது தெர்மோடைனமிக் பிரின்சிபலில் இப்போ நமக்கு இப்போ ஒரே ஒரு கேட்டலிஸ்ட்டு தான், ஒரே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான், ஒரே ஒரு மெட்டலை தான் எடுத்திருக்கோம். அது நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்கு, இப்படி ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்கு, இப்படி ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்கு. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல் ΔG, அதாவது ஃப்ரீ எனர்ஜி இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஓகேங்களா.
டெல்ஜிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த டெல்ஜியோட வேல்யூ எந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவாக இருக்கோ, எவ்வளோ ஹையர் நெகட்டிவ் வேல்யூஸ் நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஸ்பான்டேனியஸ்னால் என்னது? ஸ்பான்டேனியஸ்னால் கண்டினியூஸ் ரியாக்ஷன், தொடர்ந்து ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இது 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 3ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், இப்போ கப்புளாக எடுத்து அதை வந்து டெல்ஜி வேல்யூ அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் எடுத்து இதுக்கான ஒரு டெல்ஜி, சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இந்த டெல்ஜி வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் எடுத்து டெல்ஜி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் எடுத்து அதுக்கான டெல்ஜி வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இதில் யாருக்கு ஹையர் நெகட்டிவ் வேல்யூ வருதோ அந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டை எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ யாருக்கு ஹையர் நெகட்டிவ் வேல்யூ வருதோ அதை எடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க. இதுதான் தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இப்போது எகெயின் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணலாம். தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல் எதுக்கு மெட்டலர்ஜியில் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு ஓர் எடுத்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி மெட்டல் ஆக்சைடாக மாற்றி அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம பலவிதமான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல் யூஸ் ஆகுது. அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்டல் ஆக்சைட்ஸ் எடுத்து ட்ரீட் பண்ணி அது மெட்டலாகவும் ஆக்சைடாகவும் பிரிக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு கார்பனை வச்சு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும், கார்பன் மோனாக்சைடாகவும் மாறும் இல்லையா? இதில் எதுக்கு எந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு டெல்ஜி வேல்யூ, அதாவது டெல்ஜி வேல்யூ வந்து ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவ் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அதனால் கப்புளாக எடுத்து ஃபஸ்ட் ரியாக்ஷன் வித் செகண்ட் ரியாக்ஷன், ஃபஸ்ட் ரியாக்ஷன் வித் தேர்ட் ரியாக்ஷன், ஃபஸ்ட் ரியாக்ஷன் வித் ஃபோர்த் ரியாக்ஷன் அப்படின்னு கம்பேர் பண்ணி யாருக்கு டெல்ஜி வேல்யூ அதிகமாக ஹையர் நெகட்டிவில் வருதோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் தான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்தராக எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம்.